Hi friends, welcome back to Mama's Bimba. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நேத்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட வீடியோ பார்த்திருப்பீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்காதவங்க கண்டிப்பா போய்ட்டு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கார்ட்லயே வந்துட்டு லிங்க் கொடுக்கறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம், எப்படிலாம் வீடு கட்டறோம் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். அந்த டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க வீடியோவை. ஓகே வாங்க फ्रेंड्स போலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரே இடத்துல நீ உட்கார்ந்து இருந்தீனா என்ன அர்த்தம்? ஃப்ளோர்ல இருக்கம்பா. இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறணும். ஏறு. இதுதான் फ्रेंड्स நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற ஸ்டெப்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஏறணும். ஓகேவா? வா. இதெல்லாம் கிராஸ் வரதுனால தான் நமக்கு வந்து சைட் வந்து ஒரு என்ன சொல்றது கோஸ் அடிக்கிறதுனால தான் நமக்கு கரெக்ட்டா வந்து ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பிளான் இன்னும் கொஞ்சம் பெருசா எல்லாம் பண்ண முடியல. எங்கனால நிறைய இடம் வேஸ்டா போகுது, ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் சைட்லயும். அதனால இங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டோஸ் மாட்டலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருந்தோம். பட் ஆனா இன்டீரியர் வந்து வேற மாதிரி டிசைன் கொடுத்திருந்தால பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்ததுல, அதனால சரி ஓகே இங்க வேண்டாம், நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வந்து இப்ப அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போட்டோ எல்லாம் கட்ட கட்டன்னு மாட்டதெல்லாம் ஸ்டெப்ல ஏறி போகும்போது லெஃப்ட் சைட்ல போட்டோ மாட்டுறதுலாம் அது ஓல்டு ஃபேஷன் நம்ம சொல்றதை விட இப்ப நம்ம பிளான் பண்ணி இருக்கிறது வேற மாதிரி. ஆமா, அது வந்து நியூ ஃபேஷன்ன்றதை விட அது பெரிய ஸ்டார் பில்டிங் மாதிரி அத பிளான் பண்ணி இருக்கிறது. அதெல்லாம் என்ன நடக்கும்? ஆமா, பட் என்ன டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் ஆண்டவர் மாதா பட்ஜெட். அவள்தான் அத பேஸ் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ, எங்க பட்ஜெட்டுக்கு எங்கனால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணுமே தவிர ஆஹா ஓஹோன்லாம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஆசை நிறைய இருக்கு. அந்த ஆசைகள்லாம் ஒன்னொன்னா வந்து மெல்லமா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைசிங்கான வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து வருது. நாங்க ஆசைப்படுறதெல்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா. ஆமா, அவங்க யோசிச்சாங்கன்னா இல்ல, நம்ம ஆசைப்படுறது ஆண்டவர் நிறைவேற்றி வச்சாருன்னா ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருக்கும். நிறைய பேர் பிளஸ் பண்ணுவீங்க. பிளஸ் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்றது ஒரு பூந்தொட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா வச்சிருக்கேன். இங்க அந்த கார்னர்ல அத நேச்சுரல் பிளான்ட், அது இன்டோர்ல வளர்ற பிளான்ட். நேச்சுரல் பிளான்ட்னா இன்டோர்ல வளர்ற பிளான்ட். இங்க வந்து கொஞ்சம் குரோட்டன்ஸ் அந்த மாதிரி இங்க வந்து வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்க ஒரு டிசைன் சொல்லியிருந்தேன். அவர் அந்த டிசைனுக்கு போல கட்ட கட்டி வச்சுட்டாரு. உங்க கட்ட கட்டுங்க அப்படின்ட்டு. இங்க இருக்கு இவ்வளவு பெரிய ஓட்டை, கீழ இருந்து அடைப்பாங்க. இப்ப நேரா அப்படியே மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங் ஏரியா. ஓகேவா? இந்த லேண்டிங் ஏரியால இங்க ஒரு சோஃபா போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது இங்க ஒரு டிவி யூனிட். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஒவ்வொரு ரூம்லயும் ஆக்சுவலி டிவி இருக்கும். அப்ப ஹால்ல யாரும் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்றது எனக்கு ஒரு தாட்டு. இங்க டிவி தேவையில்லை, சரியா? இங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு மீட்டிங் பாயிண்ட். இந்த மூணு ரூமுக்கும் மீட்டிங் பாயிண்ட் எதுனா இதுதான். ஆமா, ஓகேவா? ஆனா சோஃபா மஸ்ட். அது மாதிரி சோஃபா, ஃபேன், லைட் அதெல்லாம் மஸ்ட். எல்லாமே இருக்கும். டிவி இருக்காது. டிவி இருந்தா இங்க வந்து என்ன பண்ணு இதுவே டிஜே, ஹோம் ஸ்பீக்கர் அந்த மாதிரி வச்சு அப்படின்னா மூணு ரூமுக்கும் சத்தம் கேட்கும்ல. இங்க பேசாம போட்டோ ஏரியாவா மாத்திட வேண்டியதுதான். யூனிட் வந்து சாரி நம்மளோட அவார்டுக்காக. ஓகே. இது இல்லனா கீழே எங்க பிளான் பண்ணுவேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பட் ஏதோ ஒரு இடத்துல பிளான் பண்ணுவேன். இங்க கூட நம்ம சாமி செல்ஃபா கூட கிரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. கீழே தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே மேலக்கு இங்க வெச்சுக்கலாம். அது வெச்சுக்கலாம். ஒரு போட்டோ மாட்டிக்கலாம்ன்ற இந்த ஃப்ளோருக்கு எங்க வேணாலும் எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்டீரியர் வந்து இப்பதான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அவங்க கோட் பண்ணல. ஏன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கு. அது வந்து கடைசி வீடியோல பாப்பீங்க அது என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்ன்ட்டு. அந்த ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்ததெல்லாம் பிளான் பண்றதா. அந்த ஒர்க் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆண்டவர் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வரும். ப்ரோக் பண்ணுவாங்க. ப்ரோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் பண்ணுவோம். மேல ரெண்டு ஃப்ளோருக்கும் ப்ரோக் பண்ணணும். இடிக்கிற மாதிரி இடிச்சு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். வெயிட்டிஸ் எல்லாருமே வெயிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பறக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டிஸ் பண்ண வச்சிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரூம் கட்டிடலாமா, இந்த ரூம் கட்டலாமா? எதானா கட்டலாம். இது உள்ள போக முடியுதா உன்னால? போக முடியும். பார்த்து போ. இல்ல பலகையெல்லாம் போட்டுருக்கானுங்களே. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு சின்ன பெட்ரூம் தான். 10 பெட்ரூம் அது. 10க்கு 11 எதுவுமே 10க்கு 10 கிடையாது. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இது வந்து எப்படி சொல்றது
இது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எனக்கும் மௌலிக்கும் ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த போட்டியில் யார் வின் பண்ணுவாங்கன்றத பார்த்துட்டு எந்த ரூமும் என்ன யாருக்குன்றதெல்லாம் டிசைட் பண்ணணும். இப்போ இது ஒரு பெரிய பாத்ரூம். இதில் வந்து ஆமாம் இது பெரிய பாத்ரூமு. ஆனால் நம்ம இது வைக்க முடியாது, பாத் டப் வைக்க முடியாது. இதில் கண்ணாடி போடலாம். அதான் கண்ணாடி போடலாம், கிளாஸ் போட்டு கிளாஸ் டோர் பண்ணி விடலாம். ஒவ்வொரு பாத்ரூம் ஒவ்வொரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பாத்ரூமும் எல்லா டிசைனும் கிடையாது. இது வந்து ஒன்னொன்னு ஒரு மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம செய்வோம். எல்லாமே என்ன சொல்றது ஒரே தெரியாது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூமோட டூரே வந்து எங்களுக்கு யோசிக்கும் போது நாங்க யோசிச்சு பார்க்கும்போது ரியாலிட்டியில அப்படின்ட்டு இருக்கோம். எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கும், ரியாலிட்டில ரியாலிட்டி எப்படி வரும்ன்றது தெரியாது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் எங்க ஃபுல் ஃப்ளட்ஜ் இறக்கி எங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடி நிறைய சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஓகேங்களா. இப்போ வரைக்கும் என்ன இந்த ரூம் வந்து வார்ட்ரோப் எங்க வரும்னா இங்க தான் வரும். ஆமா அந்த யூனிட் மட்டும் தான் வார்ட்ரோப், சின்ன வார்ட்ரோப் தான் இங்க வரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு பிரெஞ்சு விண்டோ, பெரிய விண்டோ வச்சிருக்கோங்க. பிரெஞ்ச் விண்டோ, இங்க ஒரு பெரிய விண்டோ. அதுக்கப்புறம் இப்படிதான் நம்ம வந்து பெட் இப்படி போட்டாலும் சரி, எப்படி வேணா போட்டுக்கலாம். இடம் நல்லா தாராளமா இருக்குது. ஆமா டிவி யூனிட் இங்க தான் வரும். டிவி யூனிட் இங்க இது வரும். பெட்டுக்கு இப்படி போட்டாலும் எங்க பார்த்தாலும் இந்த டிவி நம்ம இங்க பாத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இந்த டிவி ஒவ்வொரு ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட், ஒரு டிவி, ஒரு ஏசி பிளஸ் ஒரு சிட்டிங் சோஃபா மாதிரி. அதையும் போடுவியா? பின்ன ஓகே ஓகே फ्रेंड्स. அதுக்கப்புறம் இது நேரா உள்ள அப்படியே வந்து ஒரு ஹோட்டல்ல போய் நீ ஒரு ரூம்ல ஸ்டே பண்றீனா என்னென்னலாம் உள்ள இருக்குமோ அதெல்லாம் இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இப்ப ரூமுக்கு தகராறு நடந்துங்கிறதுனால யாருக்கு எந்த ரூமுன்றது நாங்க சொல்ல முடியாது. நாங்க மொத்தம் 3 பேர் இருக்கிறோம். இது என்னப்பா இது இந்த இடம்? திஸ் இஸ் பால்கனி சிட்டிங் ஏரியா. இங்க உட்காந்து லேக் வியூ ரசிக்கலான்னு பார்த்தா லேக் வியூல ஃபுல்லாவே வந்து மரங்கள் வந்துருச்சு. சோ அதனால ஒன்றும் இந்த ரூம்ல 2 ரூம்ல இருக்கிறவங்க இங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பால்கனி. ஆக்சுவலி கீழே வந்து மொத்தம் 3 ரூம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே 3 ரூம் இருக்கு. எங்க 3 பேருக்கு 3 ரூம்னு வச்சாலும் நாங்க வந்து இப்ப மேல செகண்ட் ஃப்ளோரு மௌலிகா எனக்கான்ற ஒரு போட்டி ஒண்ணு இருக்குது. அதனால யாருக்கு எந்த எங்களுக்கு எந்த ரூமு, மௌலிக்கு எந்த ரூமு, பாப்பாக்கு எந்த ரூமு அப்படின்னு நாங்க எதுவுமே டிசைட் பண்ணல. மேல எனக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுவேன் யாருக்கு எந்த ரூம் கொடுக்காது. நீ பிரிப்ப, நீ தான் பிரிப்ப, நீ பிரிச்சுப்ப கடைசியா நீ பிரிச்சு கொடுப்பேன்ற இந்த ரூம் உனக்கு இந்த ரூம் எனக்கு அப்படின்ட்டு ஃபைனலா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் இருக்கிறோம். பாப்பா இருக்குது, மௌலி இருக்கிறான். மௌலிக்கு வந்து ஆனா நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீ செகண்ட் ஃப்ளோர் உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ண வந்தீங்கன்னா உனக்கும் பொண்டாட்டிக்கும் கொடுத்துரு, நான் வெளில வந்துடுவேன், அப்பதான் நான் பெட்டி தூக்குவேன் அப்படின்ட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரூம், ஒரு பால்கனி இருக்குங்களா. இப்போ நம்ம இந்த ரூம் விட்டு அப்படியே வெளில போறோம். வெளில வா. போ போ போ, நான் வரேன். ஆணி இருக்கு தெரிது. திரும்பி நம்ம பேக் டு பெவிலியன்ன்ற மாதிரி சிட்டிங் லேண்டிங் ஏரியா வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங் ஏரியாவுக்கு. அதுக்கப்புறம் இப்படி போனோம்னா என்ன பண்ண, இது இதை விட இந்த பெட்ரூமை விட இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசு. இது நானும் வந்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே எல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஐயோ ஆணி பாரு எப்படி நேரா நிக்குதுன்ட்டு. ஓகே, இதுதான் வந்து அடுத்த பெட்ரூம். இந்த ரூமுக்கு இந்த சைடு ஓபன் கொடுத்துருவோம், விண்டோ கொடுத்துருவோம். இந்த ரூமுக்கு இந்த சைடு விண்டோ. இது ஒரு ரூம், பெரிய ரூம். இந்த ரூமுக்கு ஏன்னா இங்க விண்டோக்கு முதல்ல இங்க தான் விண்டோ பிளான் பண்ணிருந்தாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து இதுவாயிடும், பிரேக் பண்ணியாச்சு. அப்புறம் திரும்பி வேணாம் கட்டு அப்படின்னுட்டோம். கட்டி ஓபன் வச்சு இங்க கட்டியிருந்தாங்க. இங்க பிரேக் பண்ணிட்டு இங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அப்படி இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அடி வாங்கும் அப்படிங்கறதுனால வந்து இத க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னுட்டோம். அதனால இங்க வார்ட்ரோப் வரும். இந்த ஏரியா ஃபுல்லாவே வார்ட்ரோப் வரும். இது டிவி யூனிட். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட் வரும். இங்கேயும் ஒரு காட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிங் சோஃபா அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கு. இங்க இருக்கிற பெட்ரூம், இங்க இருக்கிற பாத்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் இருக்கிற மாதிரி பெரிய பாத்ரூம் தான். சோ இங்க ஒரு பாத்டப் கம்பல்சரி வந்துரும். ஆக்சுவல் பிளான் வந்து
2 பாத்டப் 2 பெட்ரூமுக்கு 2 பாத்டப் வரும். ஏன்னா அந்த ரூமுக்கு வந்து பாத்டப் வராது. ஆனா கிளாஸ் டோர் போட்டு அது வேற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இது செகண்ட் ரூம். கரெக்டா? ஆமா. வேற என்னென்னலாம் டிசைன் பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாமே வந்து இன்டீரியர் எல்லாமே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இன்டீரியர்ஸும் பண்ணிடுவோம். இந்த ரூம்ல இருக்கும் இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு இந்த பால்கனிக்கு போயிடலாம். ஆமா, அதாவது இந்த 2 ரூம் வந்து ஒரு ஹூக் போட்டுருவோம். ஹூக் போட்டு ஒரு இது ஒண்ணு அந்த ஊஞ்சல் கூட ஊஞ்சல். இங்க வந்து ஆஸ் யூஷுவல் வந்து செவுரு வராது, கட்டடம் வராது, கிளாஸ் வந்துரும் இந்த பக்கம். இது செகண்ட் பெட்ரூம். அடுத்தது ஒரு பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம் இல்ல இருக்கு. வாயை உடைச்சிடுவே நீ பெட்ரூம்னா. இல்ல இது இப்போதைக்கு அது பெட்ரூம். ஃபியூச்சர்ல நம்ம இது ஒரு பெட்ரூம். பெட்ரூம் இல்ல, இது என் ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த ரூம் வந்து இவ்வளவு பெரிய பெட்ரூம் வந்து பேபிமா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமா மாத்து. நம்ம 3 பேருக்கு 3 ரூம் இருந்தால் போதும். சோ எதுக்கு வந்து இப்ப இத ஒரு பெட்ரூமா நீ மாத்துற? மொத்தம் இதோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் 5 BHK. இது 5 BHK. கீழே ஒரு பெட்ரூம், மேல 3 பெட்ரூம், அதுக்கும் மேல ஒரு பெத்தவாலா பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோர்ல. அதை விட்டுருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ரூம் தான் வந்து டோட்டலா பேபிமா வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமா மாத்தி கொடு அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சுங்க. ஆமா, அதுக்கு உண்டான பிளான மாத்திட்டேன். வந்து வெறும் வார்ட்ரோப் தான். அதுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா வாக்கிங் ட்ரெஸ்ஸிங் ரூமா, வார்ட்ரோப், வாக்கிங் வார்ட்ரோபா, வாக்கிங் ரூமோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வாக்கிங் ட்ரெஸ்ஸிங் ரூம். ஓகேங்களா? இது ஹோல் என்டையர் ரூமே வந்து கம்ப்ளீட்டா எனக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமா வேணும். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு எதுக்கு தேவையான பால்கனி? ஃபர்ஸ்ட் இது வந்து பெட்ரூமா தான் மாத்தணும். ஆக்சுவல் பெட்ரூம் தான் இது. ஒருவேளை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன பண்ணுவோம், வெறும் வார்ட்ரோப்ஸ் தான் இருக்கும், உள்ளுக்குள்ள தான் ட்ரெஸ் இருக்க போகுது. அப்படி யாராச்சும் அதிகபட்சமான இந்த வீட்டுல வந்து குறைஞ்சது வந்து இப்ப எல்லா பக்கமும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பால்கனி வேணும். இப்ப சுத்தி வீட பாக்கணும்ல. இப்ப இந்த பக்கம் வந்தா பேபிமா அப்படின்னு நீ கீழே கூப்பிடுவல்ல, அடி நான் கீழே நின்னுந்தா அதுக்காக கீழே மேல இருந்தா கீழே குக்கிங் ஏரியா எல்லாம் இருக்குது. சோ அதனால இந்த இடம். இன்னொன்னு நான் ஏதோ ஒரு முக்கியமானது சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்ப்பா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுகிற நீனு? ஒருவேளை நம்ம வீட்டுல இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 5 பெட்ரூம் இன்க்ளூடிங் இந்த பெட்ரூமோட பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஏரியா, ஸ்லீப்பிங் ஏரியா, ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்குது. குறைஞ்சது ஒரு 30-40 பேர் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராப்ளம் இல்லை, எல்லா பக்கமும் பாத்ரூம் இருக்குது. ஏன்னா மோனா மேரேஜுக்கு எல்லாரையும் தங்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ப்ராப்ளம் வந்து மௌலி கல்யாணத்துக்கு இருக்க கூடாது அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம ரூம்ஸ் வெளில தான் எடுக்க வேண்டியதா போச்சு. ரூம்ஸ்க்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தோம். சோ இப்போ இந்த வீட்டுல வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த இஷ்யூஸே இருக்காது. ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த இதுல ஏந்து மட்டும் தான் இருக்கணும். வேற யாராவது இருந்ததுன்னா விசிறு வெளியில அடிச்சிருவேன். தேர்ட் பெட்ரூம். இதுல ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல 50-50 ஷேர் பிரிச்சிடுவேன். என் ட்ரெஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும், உன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நான் கீயை கூட்டி என் ட்ரெஸ்ஸோட கீயை நான் பேக்கெட்ல வச்சுவேன். அண்ணாக்குட்டிலே கட்டிப்பேன். உங்க அப்பா மாதிரி. ஆமா, புரியுதா? நோ வே மகேஷ் ராஜா. ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கம் இப்படி பார்க்கலாமே தவிர்த்து அதை தொட்டு திறக்கிறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. மகேஷ் ராஜா தப்பான எண்ணம். பொம்பளைங்களுக்கு தான் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் வேணும். சரி, ஆம்பளைங்களுக்கு தேவையில்லை. பாவம் கட்டி நான் தெரியுறோம். ஆமா, நான் தான் ட்ரெஸ் போடுறேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வேணாமா? அதுக்கு அங்க வார்ட்ரோப் இருக்குல்ல, அந்த ரூம்ல ஒரு வார்ட்ரோப் இருக்குல்ல. எந்த ரூம்ல இல்ல, எந்த ரூம்ல இருந்தாலும் அந்த ரூமுக்கு ஒரு வார்ட்ரோப் இருக்கு, அதுல யூஸ் பண்ணி. இதுக்கே நீ வர்ற? இப்ப ட்ரெஸ் பண்றது அங்கேயே தான். அப்ப நீ என்ன ட்ரெஸ் பண்றது? அங்கேயே தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பில்டிங் ஸ்ட்ரக்சர் பிளான் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.